சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2-3 பாடங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி கிரேஸ் மார்க் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ கோரிக்கைகள் எழுந்து விட்டது. கன்ஃபார்மா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எஸ் 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 100% ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு வந்து நம்முடைய கெமிஸ்ட்ரி பாடங்களா இருக்கட்டும், ஒரு சில சப்ஜெக்டுகள்ல வந்து கிரேஸ் மார்க் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்கை பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷ் இப்ப பொதுத் தேர்வு வந்து நடைபெற்று கொண்டிருப்பதன் காரணமா மாணவ செல்வங்களுக்கு பெருசா வந்து எதுவுமே அழுத்தம் தரக்கூடிய வகையில பேட்டிகள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதனுடைய விளைவாகத்தான் தற்போதைக்கு எந்த விதமான எப்படி சொல்றது டோட்டலாவே பேட்டிகளை வந்து கொடுக்க நிறுத்திருக்கிறார் அன்பில் மகேஷ். 22ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க. இன்னைக்கு டேட் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 16. அடுத்த வாரம் நேரத்துக்குலாம் பப்ளிக் எக்ஸாமே முடிஞ்சு போகுது. 22ஆம் தேதி ஆமா 22ஆம் தேதி முடிஞ்சு போகுது. எக்ஸாமே முடிஞ்சுட்டு அடுத்த சாட்டர்டேல இருந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு கிட்டத்தட்ட எத்தனை மாசம் 2.5 மாசம் லீவு 2 மாசம் லீவு இருக்க போகுது. ஏப்ரல் ஃபுல்லா லீவுங்க, மே ஃபுல்லா லீவு, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கும் லீவ் வந்துடும். லாஸ்ட் இதுல ஒரு 1 வீக், அப்போ 2 மந்த் இதுல ஒரு 7, அதுல ஒரு 7, கிட்டத்தட்ட 80 நாள் தொடர் விடுமுறையில வந்து நீங்க இருக்க போறீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமான இப்ப எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு இந்த வீடியோனா, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஏப்ரல் 19 நடைபெறுது. ஸோ அப்போ ஏப்ரல் 10க்கு மேல எதுவுமே இருக்காது தமிழ்நாட்டில். பப்ளிக் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ப்ரோ அப்போ நம்ம தமிழ்நாட்டில் 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் இருக்குமே ப்ரோ. 10க்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஏப்ரல் 10க்கு மேல எதுவும் வந்தாலும் தூக்கி போடு. ஏப்ரல் 8ஓட தான் எக்ஸாம் முடிஞ்சு போகுது. பிளானா எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கலந்து தான் ஆலோசித்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் டேட் இருக்கு, ஃபெஸ்டிவல் இருக்கு. ஏப்ரல் 14 கூட எலெக்ஷன் வரல பாருங்க, ஏன்னா அன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு. ஓகேங்களா, கரெக்டான டேட்ல அன்னைக்கு வந்து ஹாலிடே. கவர்மெண்ட் ஸ்கூலோ பிரைவேட் ஸ்கூலோ இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து லீவ் ஏப்ரல் 19. ரிசல்ட் இது காமெடி இன்னொன்னு, ஜூன் 3 அன்னைக்கு ஸ்கூல் லீவு. அப்போ ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே லீவ் இருக்க போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி ப்ரோ, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் ஹாப்பி நியூஸ் தான். பேப்பர் கரெக்ஷன் எங்க ஏப்ரல் 19க்கு முன்பு முடிக்கப்பட்டு விடும், இல்லை என்றால் ஏப்ரல் 19க்கு பிறகு பேப்பர் கரெக்ஷன் தொடங்கும். அதே போல ரிசல்ட் எப்படிமா ரிலீஸ் பண்ணுவாங்க, பிரைம் மினிஸ்டர் அடுத்தது யாருன்னு சொல்லிட்டு வெளியாகிறதுக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் ஜூன் 4 தான் வந்து வருது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஜூன் 4 வருதும், அது வரைக்கும் ரிசல்ட் வராம இருக்காது. உங்களுக்கு மே 2, 3ஆம் வாரங்கள்லேயே முடிச்சு கட்டிட்டு உங்களை ஸ்கூல் பக்கம் திருப்பிட்டு அவங்களை எலெக்ஷன் பக்கம் திருப்பிட்டு அப்படியே பக்காவா பிளானா சூட்டபிளா பக்காவா பண்ணிட்டாங்க. இதற்கிடையில பேப்பர் கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கடினமாக இருப்பதன் காரணமாக மாணவர்களுக்கு மார்க்கை நன்கு போடுங்கள். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் போன முறை நம்ம நிறைய விதமான மிஸ்டேக்ஸை பண்ணிட்டோம். ஏன்னா நந்தினி அப்படின்ற பொண்ணைய கூட வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி மார்க் வந்து எடுத்ததுல குளறுபடி இருக்கு, எப்படி வாய்ப்பு இல்லையே இவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு மார்க் தப்பா வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதாவது 70க்கு 95 மார்க், 70க்கு 70 கேட்க வேண்டிய 95 மார்க், அது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அந்த டோட்டல் மிஸ்டேக்லாம் எதில் இருந்ததுன்னா பேப்பர் டிக் பண்றவங்க இல்லை, பேப்பரை வந்து நெட்ல ஏத்துறாங்க பாத்தீங்களா, நம்முடைய மார்க் டோட்டலா எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கடினமாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா தான் வந்து பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஸோ நீங்க பெருசா வந்து வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை செல்லக்குட்டீஸ். ஏன் சொல்றேன் அப்படின்னா 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷனை மிகவும் எளிமையான முறையில தான் வந்து டிக் பண்ண போறாங்க. நீங்க அதை பத்தி பெருசா வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்பது சுத்தமா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ரிசல்ட் டேட்டு நமக்கு மேபி சேஞ்ச் ஆகுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு ஏப்ரல் 13, அடுத்ததா அதாவது 12க்கு ஏப்ரல் 13, 11க்கு ஏப்ரல் 23, அடுத்து 25 நினைக்கிறேன். அது ரிசல்ட் டேட்டை வந்து நான் டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஏப்ரல்லே வந்து முடிஞ்சிருது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.